பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராம ஊராட்சியில பராமரிக்கக்கூடிய பதிவேடுகள் ஒரு 31 விதமான பதிவேடுகள் நமக்கு தெரியும். அதே மாதிரி படிவங்கள் இருக்கு. இந்த படிவங்களும் ஒரு 31 வகையான படிவங்கள். இந்த படிவங்களையும் பராமரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம ஏற்கனவே படிவம் 19, 17 பத்திலாம் பேசியிருந்தப்ப நிறைய உறவுகள் கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் ஆன்லைன்ல பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்ல, பெரும்பாலும் இதெல்லாம் ரெக்கார்ட்ஸா பராமரிக்கிறாங்க. அதெல்லாம் கிராம ஊராட்சியில நோட்டு போட்டு அதை என்ன செய்யறாங்க, பதிவேடுகளா பராமரிக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோ வெளியிடும் போது கொஞ்சம் விரிவா தான் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, நீ பேசுறத சுருக்குனீங்கன்னா இன்னும் ஒரு சேனல் வளரும் அப்படின்னு. சேனல் வளர்க்கறதுக்கு ஆளா நம்ம வீடியோ பதிவு பண்றது இல்லை. மேக்சிமம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அது முழுமையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். அதை 10 பேர் பார்த்தாலும் சந்தோஷம் தான். ஸோ அறகுறையா நம்ம ஒரு விஷயத்த சொல்றது, அதனாலதான் நம்ம பேசுறோம். அதனால பேச்சை குறைக்க முடியாது, இப்படிதான் இருக்கும். விருப்பப்பட்டவங்க பார்க்கலாம். ஒரு சினிமாவே 3 மணி நேரம் உட்காந்து வெட்டியா பொழுதுபோக்கு நிகழ்ச்சியே உட்காந்து 3 மணி நேரம் செலவு பண்ற ஆளுங்க ஏன் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி இந்த வீடியோவை நம்ம என்ன பேசுறோம்னு கேட்கறதுல இந்த சமூகத்தின் மீது மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு நம்ம பேசுற விஷயங்களை கேட்டா என்ன, அப்படி விருப்பம் இல்லாம கேட்கறவங்க போகணும். அதை போல பிரச்சனையே இல்லை. இந்த சமூகத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விருப்பத்தோட இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, சார் நான் படுக்கும்போது உங்க வீடியோ கேட்டுக்கிட்டே படுத்திருப்பேன் சார் அப்படின்லாம் நிறைய பேர் சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட நபர்கள் நான் வீடியோ பார்த்தா போதும். ஓகே, இன்னைக்கு 31 விதமான படிவங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, தமிழ்நாடு ஊரகவளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் அரசாணை எண் 92 படி, இந்த அரசாணை என்னைக்கு வெளியிட்டாங்கன்னா 26/3/1997 படி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கட்டாயமாக பராமரிக்கப்பட வேண்டிய 31 வகையான அதிகாரப்பூர்வமான படிவங்கள், ஃபார்ம்ஸ் 1 to 31. இதை பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம். முதல்ல பகுதி பகுதியா பிரிக்கிறாங்க. இப்ப 1ல இருந்து 7 வரைக்கும் வரி வசூல் மற்றும் பற்றுச்சீட்டு படிவம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த படிவம் எண் 1ல வீட்டு வரி கேட்பு அறிவிப்பு, வீட்டின் உரிமையாளர் பெயர், வீட்டின் வகை மற்றும் செலுத்த வேண்டிய வீட்டு வரி ரசீது விவரங்கள் அறிவிப்பு. நீங்க ஆர்டிஐல கலாய்வு செய்யணும், வீட்டு வரி சம்பந்தமா பார்க்கணும்னா படிவம் 1. படிவம் 2 வீட்டு வரி ரசீது, பொதுமக்கள் செலுத்தும் வீட்டு வரிக்கு வழங்கப்படும் அதிகாரப்பூர்வமான பற்றுச்சீட்டு. ஓகே. படிவம் 3 வீட்டு வரி கேட்பு வசூல் நிலுவை பதிவேடு, கடந்த கால நிலுவை மற்றும் நடப்பு வீட்டு வரி வசூல் கண்காணிக்கும் 5 ஆண்டு கால பதிவேடு. 5 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பதிவேடு முழுசா பராமரிக்கணும். 5 வருஷமா எவ்வளவு நிதி நிலுவையில் இருக்கு வீட்டு வரி வாங்குறதுங்கிறத பார்க்கணும்னு நினைச்சா இந்த பதிவேடை நீங்க பார்க்கலாம். படிவம் என்ன, தொழில் வரி ரசீது, கிராம எல்லையில் உள்ள நிறுவனங்கள் தொழில் செய்வோரிடம் தொழில் வரி பெற்று வழங்கக்கூடிய பற்றுச்சீட்டு. படிவம் எண் 5 தொழில் வரி கேட்பு வசூல் நிலுவை பதிவேடு, தொழில் வரியின் நிலுவை மற்றும் நடப்பு வசூல் விவரங்கள். ஓகே. படிவம் எண் 6 பல்வகை ரசீது, குடிநீர் கட்டணம், ஏலத்தொகை போன்ற இதர இனங்களுக்கு வழங்கப்படும் ரசீதாகும். படிவம் 7 வரிகள் மற்றும் பல்வகை இனங்களின் வசூல் பதிவேடு, ஊராட்சியில் வசூலாகும் அனைத்து வகையான வரிகள் மற்றும் இதர கட்டணங்களின் தினசரி தொகுப்பு பதிவேடு தான் படிவம் 7. ஓகே. படிவம் 8 மானியம் மற்றும் ஒதுக்கப்பட்ட நிதி வசூல் பதிவேடு, அரசு வழங்கும் பொது நிதி உதவி, மானியங்கள் மற்றும் முத்திரைத்தாள் கட்டண பகிர்வு விவரங்கள் இதுல அடங்கியிருக்கும். படிவம் 9 கிராம ஊராட்சி நிதி சிட்டா, அதாவது ஊராட்சிக்கு வரும் வருவாய்களை தலைப்பு வாரியாக பிரித்து பதியும் கணக்கு விவரம். படிவம் 10 பல்வகை வரவு வசூல் நிலுவை பதிவேடு, வரி அல்லாத இதர இனங்களுக்கு வர வேண்டிய நிலுவை தொகைகளை கண்காணிக்கும் பதிவேடு. படிவம் 11 இதை நம்ம ரொம்ப மெயின் பண்ணி சொல்லுவோம். இந்த படிவம் 11 ரொம்ப கட்டாயமா நம்ம எல்லாருமே ஆர்டிஐ ஆய்வு பண்ணா இதை கவனிக்கணும் அப்படின்னு. இதற்கு கேஷ் புக், அதாவது ரொக்க பதிவேடு அப்படின்னு பேரு. இது கிராம ஊராட்சியில தினசரி வரவு மற்றும் செலவுகளை பதிவு செய்யும் முதன்மையான இது ரொக்க பதிவேடு ஆகும். நம்ம படிவம் 19 செலவு சீட்டு அப்படின்னா இது முழுக்க முழுக்க வரவு செலவு ரெண்டுமே என்ன செய்யணும்னா பதியப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகே. படிவம் 11 நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும், அதை நீங்க எல்லாம் மறந்துடாதீங்க. அதான் கேஷ் புக். ஓகே. படிவம் 12 திருப்பி வசூலிக்கத்தக்க முன்பணங்கள் பதிவேடு, ஊராட்சி பணிகளுக்காக அவசர தேவைகளுக்கு தற்காலிகமாக வழங்கப்படும் முன்பணங்கள், அதாவது அட்வான்ஸ் மற்றும் அவை மீண்டும் கணக்கு காட்டப்பட்டு சரி செய்யப்பட்ட விவரங்கள் அடங்கிய பதிவேடு. படிவம் 13 வகைப்பாடு செய்யப்பட்ட தொகை செலுத்தல்கள் பதிவேடு, ஊராட்சியில் செய்யப்படும் செலவினங்களை அவற்றின் தன்மைக்கேற்ப, உதாரணமாக ஒரு தெருவிளக்கு, மின் கட்டணம், ஊழியர் சம்பளம், அலுவலக செலவு தனித்தனியாக வகைப்படுத்த அதை பதிவு செய்யப்படக்கூடிய புத்தகம் தான்
படிவம் 13. படிவம் 14 பற்றொப்ப பதிவேடு, அதாவது வவுச்சர் ரிஜிஸ்டர், ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உறவுகள் வந்து கவனத்துல வச்சுக்கோங்க. ஊராட்சியில் செலவு செய்யப்பட்ட ஒவ்வொரு ரூபாய்க்கும் உரிய அசல் பில், ரசீது மற்றும் ஒப்புதல் சீட்டு, அதாவது வவுச்சர் வரிசை எண்ணுடன் சேர்த்து பராமரிக்கும் முதன்மை கோப்பு ஆகும். படிவம் 15 மதிப்பீடுகள் மற்றும் ஒதுக்கீடு பற்றிய பதிவேடு. ஊராட்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ள பணிகள் திட்டமிடுதல், அதற்கான மதிப்பீடுகள் அதாவது எஸ்டிமேஷன் மற்றும் அதற்கான ஒதுக்கப்பட்ட நிதி விவரங்களை பதிவு செய்யும் இந்த பதிவேடு. ஓகே, இப்ப படிவம் 16 கிராம ஊராட்சியின் சொத்துக்கள் பதிவேடு. ஒரு கிராம ஊராட்சி எல்லைக்கு உள்ள ஊராட்சி நிதி அல்லது அரசு நிதி மூலம் உருவாக்கப்பட்ட அனைத்து அசையா சொத்துக்கள், அதாவது நிலங்கள், ஓடைகள், ஏரிகள், பள்ளி கட்டிடங்கள், பொது கழிப்பிடங்கள், சாலைகள், இதெல்லாம் முழுமையா வந்து பராமரித்து எழுதப்பட வேண்டிய ஒரு பட்டியல் இருக்க வேண்டும். அந்த படிவத்துக்கு பேர் தான் படிவம் 16. அதுல எல்லா விவரங்களும் இருக்கணும். படிவம் 17 பராமரிப்பு பதிவேடு. ஊராட்சியில் உள்ள மின் மோட்டார்கள், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், தெரு விளக்குகள் போன்றவற்றை பழுது நீக்கம் செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட செலவினங்கள் விவரம். படிவம் 18 கருவிகள் மற்றும் தளவாட பொருட்கள், அதாவது ஸ்டாக் ரிஜிஸ்டர், ரொம்ப முக்கியமான விஷயம். ஊராட்சிக்காக வாங்கப்படும் அனைத்து அசையா பொருட்கள், பைப்பு, பல்பு, சிமெண்ட் மூட்டை, கணினி, அலுவலக நாற்காலிகள், கணினிகள் மற்றும் போன்ற அதுல எங்கெங்கெல்லாம் நம்ம ஊராட்சிக்குள்ள இருக்க அந்த இருப்பு பதிவேடு, அது பேர் தான் வந்து ஸ்டாக் ரிஜிஸ்டர் சொல்லுவாங்க. படிவம் 18. படிவம் 19 ரொம்ப முக்கியம். செலவு சீட்டு, ரசீது புத்தகங்களின் இருப்பு பதிவேடு. ஊராட்சியில் பயன்படுத்தப்படும் வரி வசூல் ரசீது புத்தகங்கள் மற்றும் டோக்கன் காலி புத்தகம், இது சம்பந்தமான இருப்பு, செலவின சீட்டு என்று இன்னொரு பேர் இருக்கு. படிவம் 20 இது ரொம்ப முக்கியம். என்னன்னா இது அளவை புத்தகம் சொல்லுவாங்க, மெஷர்மெண்ட் புக், அதாவது சாட்டா எம்புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊராட்சியில் நடைபெறும் தார் சாலை அமைத்தல், கட்டிடம் கட்டுதல் போன்ற அனைத்து கட்டுமான பணிகளின் நீள, அகல, ஆழ அளவுகள் பொறியாளர்கள் பதிவு செய்யும் மிக முக்கியமான தணிக்கை ஆவணம் தான் இது. ஓகேவா? படிவம் 21 விற்பனை ஒப்பந்த பதிவேடு. ஒரு ஊராட்சியின் கீழ் வரும் சந்தைகள், குளத்து மீன்கள் அதை விற்கிறது, மரம் ஏல விடுறது அல்லது கழிவுப் பொருட்கள் விற்பனை போன்றவற்றில் ஏலம் ஒப்பந்த விவரங்கள், இதெல்லாம் அதில் அடங்கியிருக்கணும். படிவம் 22 பொது பயன்பாட்டு பதிவேடு, வாகன பதிவேடு. ஊராட்சியின் குப்பை எல்லும் வாகனங்கள், டிராக்டர் அல்லது இதர பொது சொத்துக்களின் தினசரி பயன்பாடு மற்றும் எரிபொருட்கள், லாக்னு சொல்லுவாங்க, இதோட விவரங்கள் இருக்கணும். படிவம் 23 ஊழியர்களின் சம்பள பதிவேடு. ஊராட்சி செயலர், தூய்மை பணியாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குறவர் ஆகியோருடைய மாத சம்பளம், அதாவது PF மற்றும் பிடித்த விவரங்கள் எல்லாமே அதுல இருக்கணும். படிவம் 24 அஞ்சல் தலை பதிவேடு. ஊராட்சி அலுவலகத்திலிருந்து அனுப்பப்படும் தபால்களுக்கான அஞ்சல் தலைகளின் ஸ்டாம்பு இருப்பு மற்றும் செலவு கணக்கு. படிவம் 25 உள்ளூர் மற்றும் வெளி செல்லும் தபால் பதிவேடு. அலுவலகத்திற்கு வரும் கடிதங்கள், அதாவது இன்வேர்டு அண்ட் அவுட்வேர்டு ரெண்டுமே அனுப்பப்படும் கடிதங்கள் முகவரி மற்றும் தேதி வாரியாக விவரங்கள் அதில் பதிவு செய்யப்பட வேண்டும். படிவம் 26 தீர்மான புத்தகம். ஊராட்சி மன்ற கூட்டங்கள் மற்றும் கிராம சபை கூட்டங்கள் விவாதிக்கப்படும் ஒருமனதாக நிறைவேற்றப்படும் பொது தீர்மானங்களை எழுதி வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கையொப்பமிட்ட முதல் ஆவணம், இதுதான் தீர்மான புத்தகம் பதிவேடுன்னு சொல்றது. இது 26. படிவம் 27 ஆக்கிரமிப்பு பதிவேடு. ஊராட்சிக்கு சொந்தமான பொதுப்பாதை, புறம்போக்கு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை மற்றும் அவற்றை அகற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரங்கள். படிவம் 28 குடிநீர் விநியோக பதிவேடு. கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் இருந்து விநியோகம் நேரம், குடிநீர் இணைப்புகள் எத்தனை இருக்கு, அதோட எண்ணிக்கை, பொது குழாய்கள் பராமரிப்பு விவரங்கள், அது சம்பந்தமா வந்து நம்ம பார்க்கலாம். படிவம் 29 பிறப்பு, இறப்பு மற்றும் பொது பதிவேடு. கிராம எல்லைகள் நிகழும் பிறப்பு, இறப்பு சம்பவங்கள் மற்றும் இதர முக்கிய புள்ளி விவரங்கள் அதோட தொகுக்கப்பட்டிருக்கணும். படிவம் 30 மாதந்தோறும் கணக்குகள் படிவம். ஒவ்வொரு மாதத்தின் இறுதியிலும் ஊராட்சி மொத்த வரவு மற்றும் செலவினங்களை சுருக்கமாக தொகுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் PDOவுக்கு தணிக்கைக்கு அனுப்பப்பட வேண்டும். இந்த படிவம் 30 தான் ஒவ்வொரு கிராம சபையிலையும் அரசே சொல்லும், இதை வந்து பொது பார்வைக்கு வைக்கணும் அப்படின்னு அரசே அடிக்கடி அஜெண்டாவில் வந்து வெளியிடும் போது சொல்லுவாங்க. அடுத்து படிவம் 31 வருடாந்திர வரவு செலவு திட்ட படிவம், பட்ஜெட். அடுத்த நிதியாண்டுல ஊராட்சிக்கு வரவிருக்கும் உத்தேச வருவாய் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய திட்ட பணிகளுக்கான செலவினங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு தயாரிக்கும் பட்ஜெட் படிவம். ஓகே, இப்ப 31 விதமான படிவத்தை குறித்தான முழுசா நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்ப நீங்க முடிவு பண்ணிக்கலாம், தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் நான் இந்த பதிவேடை வந்து நான் பார்க்க நான் விரும்புறேன் அப்படின்னா இது எல்லாமே நீங்க வந்து நேரடியா அங்க அலுவலகம் போனீங்கன்னா தான் எல்லாமே ரிஜிஸ்டர்ல பராமரிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இந்த கேஷ் புக் விவரங்கள் மற்றும் வரவு செலவு விவரங்கள், பொதுநிதி செலவுப்பட்ட செலவினங்கள், இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து இந்த மேரி பஞ்சாயத்து ஆப்லையும் பார்க்கலாம், இ-கிராம் சுவராஜ் வெப்சைட்லயும் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருக்கோம். கிராம ஊராட்சின்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் நீங்க உள்ள போனீங்கன்னா
வரவு செலவு விவரங்கள் பார்க்கணும், மற்ற கணக்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நீங்க தாராளம் பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி பதிவேடுகள், இருப்பு பதிவேடு, மற்றபடி வந்து வாங்க கொடுக்க விற்கிற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க நேரடியா அலுவலகம் வந்தாதான் 31 படிவங்களையுமே நீங்க வந்து பார்வையிட முடியும் அப்படிங்கிறத உறவுகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மற்ற உறவுகளுக்கும் இந்த வீடியோ கடத்துங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற வழியும் சந்திக்கிறேன். உங்களுக்கு பதிவேடு சம்பந்தமான விவரங்கள் எல்லாமே எழுத்துப்பூர்வமா வேணும்னாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல PDF கொடுத்திருக்கேன். உறவுகள் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற வழியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.